வணக்கம்ப்பா. கதவு ஜன்னல தொறந்து வைக்க முடியல. ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டியதா இருக்கு அவுட்டர்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு 8 மணி இருக்கும். அப்ப தான் தம்பி வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வரேன்ட்டு போயிட்டான். எங்க வீட்டுக்காரர் மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நான் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு அப்படி திரும்பி பார்க்குறேன். அது எப்போ வந்துச்சுன்னே தெரியல. அந்த பாம்பு அது நீளமா பென்சில் மாரி இருக்கு. நான் ஒரு இடத்துல சாமி கும்பிட்டுட்டு இருப்பேனா, அந்த இடத்துல படுத்திருக்கியா. நான் பார்த்துட்டு வேகமா ஓடி போய் எங்கள் வீட்டுக்கார கூட்டிட்டு வந்தா, "அது எங்க இருக்கு? அது கயிறு மாதிரில இருக்கு" அப்படிங்கிறாரு. கொலையே ஆடிப்போச்சு. பூச்சி பட்டு பார்த்தாரா பயமாயி போயிரும். டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், "நீ அடிக்க மாட்ட, இரு வரேன்ட்டு" எதித்த வீட்டில் போய் அந்த தம்பி இருந்துச்சு. அந்த தம்பியை கூப்பிட்டு, "வாயா இப்போ தான் என் பையன் வெளியே போகிறான், வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல, வாயான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா." எங்கள் வீட்டுக்கார் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அது அதே இடத்துலையும் படுத்துருக்கு. அந்த பையனை போய் நான் கூட்டிகிட்டு வந்து, எத்தனை அடி தெரியுமா? 100 அடி அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வர வரைக்கும் அது அங்கேயே படுத்துருக்கு. வந்து அந்த தம்பி வந்து என்ன பண்ணிச்சு, எடுத்து ஒரு கவருக்குள்ளே போட்டு அங்கிட்டு கொண்டு போய் தூக்கி போட்டுருச்சு. புரியுதுங்களா? எங்கள் வீட்டுக்காரரு, "அது என்னது நூல் மாதிரி இருக்குடி, அது வேற ஒன்றும் இல்லடிங்கிறாரு." போயான்ட்டு நான் பார்த்தேன் ஏற்கனவே. அது ஒரு தடவை நானும் என் மருமகனும் துணி காய போடுறப்ப அதை பார்த்துருக்கேன் நான். அது எப்படியோ வந்துருச்சுங்க ஜன்னல் வழியா. எவ்வளோதான் சுத்தமாக வீடை வச்சாலும் இந்த ஜன்னல் வழியா கதவு வழியா அது வந்துடுது வீட்டுக்குள்ளே. ரொம்ப பயமாக போச்சு. தூக்கமே வரல ராத்திரிலாம். அதை தூக்கி போட்டாங்க, இருந்தாலும் அடிக்கலை. அந்த பையன் ஒரு கவருக்குள்ள வச்சு அங்கே கொண்டு போய் தூக்கி எரிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, பென்சில் மாதிரி இருக்குங்களா. பார்த்துருங்க எல்லோரும், ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சி வச்சுக்கோங்க அவுட்டரில் இருக்கவங்க. ஓகேவா? ஆமாம் பாருங்கள். பயம்தான். ராத்திரியில் ஒரு மணி ஆச்சு தூங்க, பயந்துக்கிட்டே உட்காந்துட்டே இருந்தேன். என்னடா இது, வேறு எதனா அடிச்சிருவேங்க, ஆனால் இது மட்டும் எனக்கு பயம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.